ரோமர் 3:23 எல்லாரும் பாவஞ்செய்து தேவ மகிமையற்றவர்களாகி. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நல்ல மருத்துவர் மேல் இயற்கையாகவே நமக்கு மிகுதியான மரியாதை இருக்கும். அவருக்கு மிகுந்த மரியாதை கொடுப்பதினால் நம்முடைய வியாதியை அவரால் குணப்படுத்திவிட முடியாது. நாம் வியாதியாய் இருந்தால் அவரை மருத்துவர் என்ற முறையில் அணுகி சிகிச்சை பெற வேண்டியது அவசியம். அதுபோல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லோரையும் விட அதிக கனத்திற்கும் மகிமைக்கும் உரியவரே. இருப்பினும் அவரை நாம் மிகுதியாக ஆராதனை செய்வதால் நாம் பரிசுத்தர்களாகிவிட முடியாது. அவரை எப்படி பாடி துதித்து போற்றி மகிமைப்படுத்தினாலும் அதனால் நம்முடைய பாவங்கள் போய்விடாது. அவரால் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்க வேண்டும். தேவன் நம்மை நல்ல பக்திமான்களாக பார்க்கக்கூடும். ஆனால் அவர் நம்மை பரிசுத்தவான்களாகவே பார்க்க விரும்புகின்றார். காரணம், பாவிகள் கூட நன்றாக ஆராதிக்க முடியும், ஆனால் பாவிகளால் பரிசுத்தமாய் வாழ முடியாது. ஏனெனில் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானோம் என்று வேதாகமம் சொல்கிறது. அதனை உணர்ந்தவர்களாய் முதலாவது இயேசுவால் ரட்சிக்கப்பட நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். எனவே தேவ பிள்ளைகளே, நாம் நம்முடைய பாவத்தை உணர்ந்து அறிக்கையிட்டு ரட்சிப்பிற்காக மன்றாட வேண்டும். அப்பொழுது குணப்பட்டு பரிசுத்தமாய் வாழ தேவன் உதவி செய்வார். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென்.